அப்புறம் நான் அவங்க கிட்ட பேசி பார்த்தேன். ஆனா அவங்க நான் சொன்னதை கேட்கவே இல்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். மறுபடியும் நம்ம அந்த பாயிண்ட்ஸை சம்பாதிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரெட் கிராப் நினைச்சு சாப்பிட்டா கிராப் டேஸ்ட் கிடைக்குது. சூப்பர். இப்ப நீ என்ன சொன்ன? ஆமாப்பா, உண்மை அப்படிதான் நான் சொல்றது கேட்டோம். எப்பயுமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்படியே எவ்வளவு நேரம் தான் கலாட்டா பண்ணுவீங்க? படிக்கவே மாட்டீங்களா? அப்போ நம்ம இங்க என்ஜாய் பண்றதுக்கு வரலையா? நாம இங்க என்ஜாய் பண்றதுக்காக வரவே இல்ல. நம்ம எலிட் ஆகணும். ஆனா நம்ம எல்லாரும் ட்ரையல் ஸ்கூலுக்கு தானப்பா வந்திருக்கோம். ஆனா நமக்கு இங்க கிடைக்கிற பாயிண்ட்ஸ் வச்சு தான் தெரியும் நமக்கு எந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்க போகுது அப்படின்னு. ஆனா நீங்க எல்லாம் ஏன் இத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது இப்போ நான் வீட்டுக்கு போய் ஆகணும். என்ன ஆக்ஷன் காமெடி ரொம்ப நாளா நான் பார்க்கல. இவனுக்கு புரிய வைக்கிறதே வேஸ்ட். இதோ இங்க பாத்தியா என்னோட குருச்சானோட போட்டோ எப்படி? போதும், உன்னோட விளையாட்டை நிறுத்து. வீட்டோட ஞாபகம் வந்துருச்சுன்னா எப்போ நான் சாக்கோ சிப்ஸ் தான் சாப்பிடுவேன். என்ன சாக்கோ சிப்ஸா? இதெல்லாம் இங்க கொண்டு வர கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? இங்க பாரு, உனக்கு சாப்பிட பிடிக்கலன்னா நீ சாப்பிடாத, புரியுதா? ஆனா இத சாப்பிடுறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. உன்னோட இந்த முட்டாள்தனத்தால எங்க எல்லாரோட பாயிண்ட்ஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. என் சாக்கோ சிப்ஸ் எல்லாமே கொட்டிடுச்சு பாத்தியா? அப்படின்னா அதெல்லாம் பொறுக்கி சாப்பிட வேண்டியது தானே? இல்ல, கீழே விழுந்த பொருளை சாப்பிட கூடாது. உங்க மாம் எதுக்காக சாக்கோ சிப்ஸ் கொடுத்து அனுப்புனாங்க? இது ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் தானே? ஏன் அவங்களுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாதா? ஆமா, இவரு மட்டும் பெரிய புத்திசாலி பாரு. அவங்க என் டாடிக்கே புத்தி சொல்லுவாங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது. அவங்க எந்த சாங்க்கு வேணாலும் டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க ரொம்பவே டேலண்டட். அப்புறம் நானும் தான். உன்னோட டேலண்டோட விளைவு தான் இது. உன்னால என்னோட பாயிண்ட்ஸ் குறைஞ்சு போச்சு. உன்னை நீயே டேலண்ட்னு சொல்லிக்கிறது நிறுத்து. அப்ப உனக்கு டேலண்ட் இல்லன்றத ஒத்துக்க. உனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எல்லாமே தெரியும். நான் எலிட் ஆக போறவன். எலிட் ஆளுங்க எல்லாம் ரொம்ப போரிங்கானவங்க. நீயும் தான் ரொம்ப போரிங் கசாமா. ஆக்ஷன் பீம் 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 பீம். நீ இப்படியே பிபி பிபின்னு சொல்லிட்டே இரு. நான் கண்டிப்பா எலிட் ஆயிடுவேன். இன்னில இருந்து உனக்கும் எனக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. அப்ப ஓகே, என் சைடுல இருந்து உனக்கு பை, குட் டே. அதுக்கு பேரு குட் பை. நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, எதுவும் எனக்கு கத்து தராத. எப்படி சாக்கோ சிப்ஸ கொட்டி இருக்க பார்த்தல? நீ இந்த ராத்திரியில இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் யோசிச்சிட்டு இருக்கேன். அதாவது நான் எலிட் எப்படி ஆகிறதுன்னு. எலிட் ஆகிறதுக்கு எனக்கு ஏதாவது சீக்ரெட்டான வழியை சொல்லுங்க. நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா. ஷின்சான், கசாமா எங்கேயுமே காணோம். ஷின்சான்! அச்சச்சோ, இந்த ஷார்ட்கட் ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்ன விடுன்னு சொல்றல. அப்படின்னா இதுதான் விஷயமா? அவன் வாஷ்ரூம்ல இருப்பான். அவன் அங்கேயே இல்லப்பா. சீக்கிரமா போய் டீச்சரை கூப்பிடுங்க. Vampire demon. ஷின்சான்! வாங்க, டீச்சர் கிட்ட போய் சொல்லுவோம்.